ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸான கோதுமை போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு டீ போடுற நேரத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு கம்மியான பொருட்களே போதுங்க. இப்போ இது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாமாங்க. இப்போ கோதுமை மாவு போண்டா செய்கிறதுக்கு இங்கே ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது நமக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது காரம் கம்மி அப்படின்றனால. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கும்போது நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு ஒன்றோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இது ரொம்பவே டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் டீ போடுற டைம் தான், ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாங்க. கோதுமை மாவு வச்சு செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா போண்டா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாவோ கெட்டியாவோ பிசையாத, நல்லா மீடியமாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம கையில் வந்து இந்த மாதிரி உருட்டி போட நல்லா வரணும். ஸோ ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம போண்டா வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து லைட்டாக உருட்டி போட்டுக்கலாம். நீங்கள் பெருசாகவோ சின்னதாகவோ உங்களுக்கு தோந்தா போல் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மீடியம் சைஸில் போட போகிறேன். எண்ணெய் வந்து இங்கே நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து மீடியம் சைஸாக இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் இன்னும் குட்டியாக கூட போட்டுக்கலாம். கிட்ஸுக்கெலாம் கொடுக்கும்போது இன்னும் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குட்டி குட்டியாக கூட போட்டு கொடுக்கலாம். இப்போ இதே போல் போட்டுட்டு இதை வந்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை பரட்டி விடலாம். உடனே பரட்டாதீங்க. 1 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இதை வந்து லைட்டாக பரட்டி விட்டுட்டு உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னாலும் நீங்கள் முன்னாடி பக்குவத்திலே வந்து நல்லா சாஃப்டாக எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் வந்து கிறிஸ்பியாக தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் கலர் வர அளவு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு நம்மளோட கோதுமை போண்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த கோதுமை போண்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் மீதி மாவு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கோதுமை போண்டா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.